சப்பா இரு சித்ரா வர்றேன். அம்மா சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல சித்ரா. என்ன புருஷன்லாம் அடக்கி வச்சிருக்கேன். அவெல்லாம் ஒரு ஆம்பளையா? பொண்டாட்டி எப்படி வாய் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பேன். சை ஐயோ என்கிட்ட இருந்து கேட்டாலும் கேட்டு போடுவா சித்ரா. போதும் போதும் நிப்பாடுங்க நீங்க. அவன் பொண்டாட்டி அவன் எப்படியோ வச்சிருக்கான், உங்களுக்கு என்னமா? வாங்க வந்து வேலையை பாருங்க, வந்த வேலைய. ஓகே மேடம். சித்ரா தம்பி என்ன வந்து சும்மா நெட்டுக்கிட்டு இருக்காக? கந்த பையில காணா இருந்த எண்ணெயிலேயே வெட்டி போட்டு குடிக்க முடியாதானே? அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல வயிறு குழுகுலுன்னு. அம்மா அந்த கந்தனை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க தோட்டத்துக்கு வேலைக்கு ஆளு வச்சிருக்கேன்னா பேரு. எப்ப வந்தாலும் ஆளு தோட்டத்துல இருக்கிறது கிடையாது. வர்றது தண்ணியை பாய்ச்சறது போறது இதுக்கு தான் வச்சிருக்கியா? எங்கம்மா காணோம்? வேலை நேரத்துல எங்க அப்படி எங்க போறான்? அந்த பயலுக்கு இதே வேலையா போச்சு, இதே வேலையா போச்சு. வரணும் வரணும், காசு வேணும், பணம் வேணும், 1000 ரூபாய் தாத்தா 500 ரூபாய் தாத்தான்னு வருவான்ல. அப்புறம் இருக்குது வெயிலுக்கு. ஏ கந்தா, ஏ கந்தா இருக்கிறியா இல்லையாடா? ஐயோ அத்தை, அத்தை உங்களுக்கு இளநீ வேணும்னா சொல்லுங்க, உடனே மரத்துல ஏறி பறிச்சு சரிச்சு போடுறேன். என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க மரத்துல ஏறி இளநீ வெட்ட போறீங்களா? ஏங்க நீங்க வந்து வேலையாலும் ஒண்ணாங்க. உங்க ஸ்டேட்டஸ்னா சும்மா வாய வச்சிட்டு இருங்க, எதுவும் சொல்லிட போறேன். ஐயோ இருமா சித்ரா, நீ வேற அப்பப்ப ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம அத்தைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கீழே. அவங்க செருப்புக்கு மாதிரி, அவங்க செருப்புக்கு சமம். அவங்களுக்கு இளநீ வேணுங்கிறப்போ ஸ்டேட்டஸ் ஆகுது கீட்டஸ் ஆகுது. அதெல்லாம் நான் வெட்டி கொடுத்தே ஆவேன், மரம் ஏறியே ஆவேன். ஐயா தம்பி, ஐயா ஐயா வேணா. அப்ப என்ன வார்த்தை பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசப்படாது. யாரு செருப்புக்கு கீழே யாரு இருக்கா? நீ உங்களை போய் அப்படி சொல்லலாமா? அதெல்லாம் ஏறப்படாது. வேணா. என்ன இளநீ கிடக்குது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 10 இளநீ 100 இளநீ கொண்டு வந்து போடுறானா போட்டுட்டு போறேன். எனக்கு வேணாம்ப்பா. அப்படியே மரம் எரி வெட்டி கிழிச்சு விட்டாலும் அப்புறம் விழுந்து கிடந்தா யாரையா பாக்குறது, யார் போக்குறது? சும்மா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? அப்புறம் இங்க வாங்கி போட்டுருக்கு ஊருப்பட்ட காசு போட்டு இடம்லாம் அதெல்லாம் எப்படி வித்து தீக்கிறது? மரத்துல ஏறாராம் இளநியை பறிக்கிறாராம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பண்ணுங்க பிச்சு. வேலை விட்டு இல்லாதவன் தாங்க தாங்க தாங்கன்னு ஊர் நாயை பேச போயிட்டா போதுமா? குடும்ப பொறுப்பு வேணா? குடும்ப பொறுப்பு இருக்குதா? என்னத்த சொல்ல? நம்ம ஏதாவது புத்திமதி சொன்னா நம்மள ஏறிக்கிட்டு வருவா. எதுக்கு வம்பு, எதுக்கு தும்பு? நம்ம தின்னமா ஆக்கி போட்டலாம், தின்னமா படுத்தமா எந்திரிச்சமா வேலை செஞ்சமான்னு போக முடியாது. என்ன நீ தொலைய? எங்க டவுனுக்குள்ள இருக்கிறான், டவுனுக்குள்ள அப்பப்ப போய் கடையில 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு சாமான் சட்டை வாங்கி போனங்கிறதுக்கு சந்தை வார சந்தை போடுறாங்க. ஊருப்பட்ட காசுக்கு கூறு 10 ரூபாய், கூறு 20 ரூபாய், கூறு 10 ரூபாய்னு அதான் அள்ளியாந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வாரம் சாமே பிரச்சல்ல அந்த பிரச்சனையும் வாங்கி போட்டேன், காசு கட்டி வாங்கி போட்டேன். என்னத்துக்கு இருக்குது? ஒன்னத்துக்கும் இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல. ஒரு திங்க போய் பார்த்தோம்னா இல்ல, ஒரு பழமண்டை பார்த்தோம்னா இல்ல, ஒரு காய்கறியே இல்ல. வாங்கி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டு ஆக்கி போடு. என்னன்னு கேட்கிறேன். சந்தைக்கு போக வலிச்செடுத்து போய் என்ன இந்த ஓடி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு கடைக்கு விரட்டி விடுறேன். ஒரு பச்சை பிள்ளை கணக்கா நானும் குடுன்னு ஓடுறேன் மாறுறேன். செய்யற நிமிஷம் அடுப்பங்கடைக்குள்ள போயிட்டு சட்டி பானையை கழுவிக்கிட்டு அடுப்புல வச்சுக்கிட்டு கடை வெந்தயத்தை தாளிச்சு இப்படி இல்லைங்கிறா. காய் இல்ல, தாளிக்க வெந்தயம் இல்ல, சீரகம் இல்ல, சோம்பு இல்ல, கடுகு இல்லைன்னு பாட்டா பாடியனை விரட்டி விடுற. அப்ப பத்தி எல்லாம் அப்ப என்ன கொழுப்பு இருக்கணும்? எந்த மாமியா கறியாவது இப்படி பாப்பாளுகளா? இவளுக்கு இப்படி வாச்சு அப்படி பண்றாளே. நீயே 5 ரூபாய்க்கு போய் கடுகு பாக்கெட் வாங்கி வாங்குறா, அப்புறம் வெந்தய பாக்கெட் வாங்கிட்டு வாங்குறா, அப்புறம் போய் பார்த்துட்டு ஒரு காய்கறியும் ஒண்ணும் இல்ல காய்கறி போய் வாங்கிட்டு வாங்குறா. ஊருப்பட்ட வேலை இந்த சுப்பிரமணி கடையில ஊருப்பட்ட வேலை வச்சு விற்கிறேன். என்னத்த சொல்ல புலம்பத்தே முடியுது. எல்லாம் குடும்ப ராதா நடத்துற லட்சணம். வெளியில கேட்டா சொல்லுவாங்க, வேலை தாய் மருமக கட்டுச்சேட்டா பொழைக்கிறா, கட்டுச்சேட்டா கொண்டு வரான்னு. வீட்டுல உள்ளவளுக்குலாம் தெரியும் அவன் ஆத்த என்னன்னு. போங்க, அவன் இருக்கான இந்த கடைக்காரன், அவன் இங்க சந்தையில தான் வாங்கிட்டு வரேன். சந்தையில வாங்கிட்டு என்ன பண்றேன்? கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறேன். நம்மளுக்கு வாங்க நம்ம தேவையா? நமக்கு தேவையா? வசதி போக வர வசதி இல்ல, பசு வசதி அப்படி எதுவும் இல்லாட்டி பரவாயில்ல. ஓடி போய் சந்தைக்கு போயிட்டு வர முடியாது, ப்ரீ பஸ் தானே, ஓடி போயிட்டு வாங்கிட்டு ஓடியார முடியாதானே? ஆனா ப்ரீ பஸ்ஸே இல்லாட்டி நேரத்துக்கு பஸ் வராட்டி நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரத்துல சந்தைக்கு போயிட்டு ஓடியாந்துடலாம். அப்படி தொலைவு
எங்க ஊருக்கும் அதுக்கும் இந்த பாடுபடுத்திட்டு இந்த இடத்துல விரட்டி விடுறா. என்ன மகரலையம்மா கொடுத்த உடனே 100 ரூபா எங்க காசு எங்க அப்படின்னு கேப்பா. ஆம்பட காசையும் தொலைச்சிட்டு வந்துட்டியா, பேசி வாங்க தெரியலையா, வைக்க தெரியலையா, அந்த நொட்டை வேற, பூச்சி இருக்குது பூளை இருக்குதுன்னா அந்த நொட்டை வேற, காய்கறி இல்ல என்னத்த செல்ல பேச்சை ஏச்சை வாங்கிக்கிட்டு காலத்தின் பொழுதையும் ஓட்ட வேண்டியதே இந்த இடத்துல ஒரு பூ 70 ரூபா சொல்றேன். காலிஃப்ளவர்னா அம்புட்டு விலையா விக்குது. சந்தைக்கு போயிருந்தா 30 ரூபாய்க்கு வாங்கிருக்க கூடாது, இந்த பூவே 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு தருவாங்க. 70 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த பொருள் இந்த பொருள் மிச்சம் 20 ரூபாய் ஆகி போச்சு. காது சொல்றேன் கேளுங்க. அப்புறம் 5 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வாங்கினேன். மீதம் எப்படி இருக்குது 7 ரூபாயே என்னமோ தான் இருக்குது என் கையில. ஆனா வந்து கத்துவா, காலுன்னு கத்துவா. என்ன பண்ண முடியாது அவகிட்ட. நல்ல பச்சை வாசனையா இருக்குது. காலையிலேயே போண்டா இண்டெல்லாம் போட்டாச்சா? எத்தனை ரூபாய் இருக்குது? 7 ரூபாய் தானே இருக்குது. 2 வாங்கி தின்னுட்டு போலாம். நம்மளுக்கு கடையெல்லாம் தருவேன், நம்ம ஊர் பையன் தானே, கடையெல்லாம் தருவேன். இதை திட்டுவாளோ காசு 7 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு போயிட்டோம்னா? அந்த கழுதை தொட்டா குத்தா பட்டா குத்தன்னு கத்ததான் செய்வேன். திட்டாட திட்டு நம்மளுக்கு திட்டு வாங்குறதுன்னா புதுசா குறைக்காத நாய் நூல் இருக்குதா, அது போலதான் மருமக காரியெல்லாம் வாங்கி தின்னுட்டு போயிருவோம். ஆசைப்பட்டுட்டோம்ல, அவதான் வீட்டுல சுட்டாலும் 2 தான் தருவா. சுவர் இருக்குது, பரசம் இருக்குது, தலையை சுத்தம், மாத்திரை போடும், மண்டையை போடும், 2 தான் தருவா. அதுக்கு மேல தரமாட்டா. அதனால 2 சாத்திரை பக்கத்துனா சரியா போயிரும். ஒண்ணு மாத்திரை போட்டுக்கிருவோம். ரவி எங்க ஆளை காணா? மனுஷ மக்கள் டீ குடிக்க வந்தவங்க வெளியில இருக்காங்க. எங்கே போனாங்க பொண்டாட்டி புருஷன? செல்வி காணமே. அப்ப ரவி உளுந்த வடை இப்ப போட்டதானே? பழைய மாவு இல்லையே. சரி 10 ரூபாய்க்கு கட்டு. அதுல ஒரு வடையே போண்டால ஒண்ணுதான். வாத்தா என்ன கடை பக்கமே வர்றா இல்ல? செல்வி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு. பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, கையெழுத்து போட போயிருக்கா. அப்ப வந்துருவா. ஆமா, என்ன வேணும்? எல்லாம் நம்ம கடையில என்னைக்கு பழையதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பப்ப தீந்து போயிடும். அதெல்லாம் இப்ப பிரஸ் ஆட்டணம் ஆகுதே. தைரியமா வாங்கி திங்கலாம், எலசுல இருந்து பெருசு வரைக்கும். உளுந்த விட ஒண்ணும் போண்டா போதுமா? அட இன்னும் 2 வாங்குறது. ரொம்ப ஒரே திங்கப்படாதுல்ல. ஆமா, உடம்புலதான் ஊறுபட்ட வியாதி வச்சிருக்கமே. அப்புறம் எங்கிட்ட என்ன பலகாரம்லாம் திங்கிறது? வந்தே வாசனை மூக்க தொலைச்சு போச்சு, ஆசை வந்து போச்சு. அததான் வாங்கி திங்கிறேன். அதுவும் என் வீட்டுக்காரி பார்த்தானா என்னை கொண்டு ஓட்டு தொலைச்சு போடுவாடா. ஆமா, சரி தான் வேற சத்தா எவ்வளவு பார்த்துக்கிற போறாளுங்க. என்னத்தா நீ? நம்ம கடை என்ன பலகாரம்லாம் சுகர் பிரஷருக்குலாம் நல்லது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்படி சுத்தமா அப்படி சூப்பரா செய்வோம். சரி புடி ஒரு டீ அடிக்கிறியா? ஆமா நல்லா விப்படா, ஏச்சு நல்லா விப்பே. அட தாடா, டீ அடிக்கறாங்க. டீ நாங்க வந்து நின்றத பார்த்தா என் மரவ மாதிரி என்ன அடிச்சு போடுவா. அட தாடா, பேசுவே நல்லா பேசுவே நீ. சாயந்தரம் மதியம் சாயந்தரம் காலையிலன்னு போண்டாவை பச்சி டீ நினைச்சு திம்பல்ல. அந்த இதுல பேசுற கஸ்டமர் போறாங்க, கஸ்டமர் விட்டு போறான்னு கவலையில சொல்றியோ? அப்பா வாரண்டா மருமகளுக்கு தெரியாம வாரண்டா. அட தாடா, நேரம் ஆகுது. சரி, ஆளு நினைக்கிறாங்க வந்து என்னைட்ட பேச்ச கொடுத்துக்கிட்டு இருக்க. போய் வேலை வெட்டிய பாரு, நான் வரவா? டேய் நில்றா. நானும் பேசலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா என்னமா நீ பார்த்து திரும்பி போயிட்டு இருக்க? ஐயோ இல்லப்பா, நான் ஏன் உங்களை பார்த்துட்டு போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா வேலை இருந்துச்சு அதனால போனேன்ப்பா. திரும்பி போகல. இவன்ட்ட நேரம் பார்த்துட்டு எதுவும் சொல்லிடுவானோ கேட்டுருவானோன்னு ஒளிஞ்சு வாழ்ற அந்த வீட்டுக்குள்ள மனசே ஊர்த்துனா சரிதான் போ. ஆமா, எங்க முதலாளி அப்படி வெட்டி முறிக்கிற வேலை எதை போய் வெட்டி சாச்சு போட்டுட்டு வந்திய? ஏன்டா வந்ததுல இந்த என்னடா உனக்கு? இப்ப உனக்கு என்னன்னு கேக்குறேன். சரி வந்தா சரிதான், ஒரு நேரமாவது 1 மணி நேரமா வீட்டுக்குள்ள இருக்கியாடா? வெளியிலே காடு எங்க கரை எங்க தோட்டம் எங்க துறவு எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவ இத்தனை நாள் ஆளை வச்சு பார்க்க கூடாத வேலையெல்லாம் உன்னைய வச்சு முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்டா இப்ப எதை போட்டு வெட்டி சாச்சிட்டு வந்திய? துறை இங்க வர்றா, உன் வாழ்க்கைய அவனுக்கு வேரோட வெட்டி சாய்க்கலான்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. புரிஞ்சு ஒழுங்கா நடந்தினா புத்தி கொண்டு பொழைச்சினா உனக்கு நல்லது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, இங்க சும்மா தேவையில்லாத எதையும் பேசாதீப்பா. சரிப்பா, வேற என்ன, நான் போகவா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்றது இருக்கட்டும்டா. நீ நேரத்துக்கு சாப்பிட்றியா?
புண்ணியவதி நேரத்துக்கு நேரம் சாப்பிடாட்டி மாமா மாமா மாமான்னு உசுரையே விட்டுருவா. அவளை விட்டு இப்படி பசியும் பட்டினி அது வேலை பார்த்துட்டு கிடக்குறேன். உனக்கு என்ன தலையெழுத்தாடா இது? உனக்கு என்ன தலையெழுத்தா? பெத்த வயிறு இப்படிலாம் நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியலடா, பார்க்க முடியல. என்னப்பா நீங்க என்னப்பா பேச்சு பேசுறீங்க? ஆபீஸ் வேலையா பாக்குறோம், நேரத்துக்கு டான்னு மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி. விவசாய வேலையில இதை வெட்டி போட்டு போவோம், அதை சாட்சி போட்டு போவோம், அதை அள்ளி போட்டு போவோம். அப்படியே நேரம் ஆகி போச்சு. 1 மணி நேரம் லேட் ஆகி போய் சாப்பிட்றதுனாலலாம் என்ன 1 மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு போவோமேன்னு நான் தான் லேட்டா வந்தேன். டேய் டேய், நல்லவனா இருக்கலாம்டா, இப்படி நல்லவனா இருக்கக்கூடாதுடா, இருக்கக்கூடாது. ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுவாளுடா, ஒண்ணும் இல்லாம ஆக்கி போற உலகம். இங்க வர்றா, எல்லாத்தையும் வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு குத்துக்கள் மாதிரி உட்காந்தாண்டா இருக்கேன். உனக்கு ஒரு பாலை இத்தனை ஊத்தி பால் காப்பி போட்டு கொடுத்துட கூடாதுன்னு வஞ்சகஸ்திய வார் காப்பி போட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்க எனக்கு தாண்டா தெரியும், வெளியில இருக்க உனக்கு என்னடா புரிய போகுது? என்னப்பா நீங்களா மத்தவங்க மாதிரியே தொட்டா குத்தம் பட்டா குத்தம்னு பேசிக்கிட்டு இருக்கிய? ஆட, நான் ஒரு நாளைக்கு ஒரு டீ காப்பி குடிக்கிறவனா? 4-5 குடிப்பேன். வீட்டுல பாலையில இருந்திருக்காது, அதனால ஒரு நேரத்துக்கு போட்டு தந்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? நான் காப்பிக்கு மட்டும் சொல்லடா, உன் வாழ்க்கைக்கு சேர்த்து தான் சொல்றேன். இவ்வளவு நம்பி இருக்காதடா, உன் வாழ்க்கையை போய் பாருடா. உன் வாழ்க்கை தான் முக்கியம். பேத்தி அவனை விட்டுட்டு இருக்க மாட்டாளேடா, அவ யாவும் கூடவே இல்லாம இருக்கிற. டே 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 தங்கராசு, யாப்பா கண்ணு கலங்குற? புள்ள யாவும் வந்தாப்பா மனசை போட்டு வாட்டி எதுக்குது. நிம்மதியா ஒரு வச்சோறு கூட திங்க முடியல. அடே அடே, ஏன்டா இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி? ஏன் இப்படி? ஐயோ, காலம் செய்த கோலமா இல்ல நீ பண்ண? என்னத்தடா சொல்றது, என்ன சொல்றது? இப்பவாது புத்தி கொண்டு போலடா. இவளுகளை நம்பாதடா, இவளுகளை நம்பாதடா. நீ விட்டுட்டு வந்த வரைக்கும் சரிதான், இதோட உன்னை வச்சுக்கறலாம் நினைப்பாளுகடா, வேலைக்காரனா வச்சுக்கறலாம் நினைப்பாளுகடா. இங்க இருக்காதடா, போட உன் வீட்டை பார்த்து. நீங்க ஏப்பா இவங்களே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பிள்ளையதான் பார்க்கணும்னு சொன்னேன், பிள்ளை யாபகமா இருக்குன்னு. எல்லாரும் ஏதாவது தப்பு பண்றத, அதனால எப்போதுமே காலத்துக்கு தப்பு பண்ணிட்டு அடுத்தது வாழ்க்கை இது பண்ண நினைப்பாங்களாப்பா? நான் சீரழிஞ்சு போய் நிக்கிறதுல சின்னம்மாவுக்கு என்னப்பா? அப்படி சொல்லாதீப்பா நீங்க. அட போடா போக்கத்தவனே, போக்கத்தவனே, புரிஞ்சுக்கடா, தெரிஞ்சுக்கடா, இந்த வீட்டு பொம்பளையில பத்தி புரிஞ்சுக்கடா. சரிப்பா, நான் வரப்பா. டேய் அடே தங்கராசு, நான் வேணா மருமக கிட்ட பேசுறேன்டா, மருமக கிட்ட கேக்குறேன். நான் சொன்னா புள்ள கேக்கும்டா, கேக்கும். பேசவாடா, போய் மருமகளை போய் பார்த்துட்டு வந்துடுவாடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா, இங்க யாரும் பார்க்கவும் போவேணாம். எதுக்கு போய்கிட்டு? அடே டேய், அப்ப என்ன முடிவுல தான்டா நீ இருக்கிற? என்ன நினைப்புலதான் இருக்கிற? உனக்கு மருந்து மாத்திரம் எதுவும் போட்டு வச்சிருக்காங்களா? இன்னும் ஒண்ணும் புரியலையடா. புத்திக்கிட்டு போய் இப்படி நடக்காதடா, புத்தியோட கொள்ளடா. என்னமோ பண்ணி தொலை போ. இப்ப அவளுக்கு சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கீல, நான் சொல்ற எதுவும் மண்டையில உரைக்காது, ஏறாது. போடா.